போட்டு ப்ராக்டிஸ் ஆயிருக்கும். டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்னா கீழே ஒரு லைன் எக்ஸ்ட்ராவாக இழுத்து அதை நம்ம பண்ணுறது தான். இது நான் ஸ்டிச்சஸ் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் நார்மலாக பட்டன் ஹோல் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கல்ல, இதில் ஒரு லைன் எக்ஸ்ட்ராவாக போட போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. இது நம்ம ஒரு டிசைனில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இது எந்த மாதிரி டிசைனில் அப்ளை பண்ணலாம் இதெல்லாம் நான் ஒரு வீடியோ போடுறேன். அதாவது ஒரு ஆஃப் ஸ்டேஜ் தாண்டினதுக்கப்புறம் அந்த வீடியோ போட்டால் உங்களுக்கு புரியும் எந்த ஸ்டிச் எந்த மாதிரி அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு. நான் இன்னொரு வீடியோ என்ன போடலான்னு இருக்கேன்னா, ஒரு டிசைனை ட்ரா பண்ணிவிட்டு, பேசிக்காக ஒரு பட்டர்ஃப்ளை டிசைனை ட்ரா பண்ணிவிட்டு அதில் இவ்வளோ நாள் பண்ண எல்லா ஸ்டிச்சஸையுமே நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ எந்த டிசைன்லேயும் நம்ம எப்படி வேணால் அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நம்ம டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் அதை ஈஸியாக பற்றி என்னோடய கிளாஸஸை கற்றுக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம் வாங்க. 3 லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். டாப் லைன், மிடில் லைன், பாட்டம் லைன் சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு வந்து 2 லைன் ட்ரா பண்ணோம். இப்போ டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்னால நான் 3 லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். நம்மளோட ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ்க்காக தான் நம்ம இவ்வளோ லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணுறோம். ப்ராக்டிஸ் மட்டும்தான் இந்த லைன்ஸ் ட்ராயிங் தேவை நமக்கு. ஒரு ப்ராக்டிஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு டிசைன் பண்ணும்போது, ஒரு ப்ளவுஸில் அப்ளை பண்ணும்போது நமக்கு லைன்ஸ் தேவை கிடையாது. அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கை வந்து தானாக போயிடும். ஜஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச்சே தான், அதில் ஒரு எக்ஸ்ட்ரா வருது, அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டிச்சஸ் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கே புரியும். இப்போ நார்மலாக நம்ம எப்படி த்ரெட்டை நம்ம வெளியே எடுப்போமோ அந்த மாதிரி எடுத்து கீழே த்ரெட் வந்து அந்த நாட் வந்து கீழே லாக் ஆகிக்கிறோம். இப்போ நார்மலாக நான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு எந்த மாதிரி சொன்னேன், மேலே போய் ஒரு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி அந்த த்ரெட்டை இழுத்து அப்படியே ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச். நெக்ஸ்ட் நான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் என்ன சொன்னேன், நெக்ஸ்ட் இங்கே பக்கத்துலேயே ஒரு குட்டி நார்மல் செயின் ஸ்டிச் மாதிரி போட்டு அங்கேருந்து மேலே போகணும். ஆனால் இது வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்னால் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்து அதே லைனில் ஒரு ஸ்டிச் போட்டு இப்போ அந்த த்ரெட்டையும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்தால் அங்கே லாக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, லாக் ஆகிட்டு இங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அதை லாக் பண்ணுறதுக்காக லாக் பண்ணியாச்சு. இப்போது நார்மலாக பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் போட்ட மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே டைரெக்ஷனை நீடில் அப்படியே திருப்புங்க. அந்த ஹெட் பார்ட்டை அப்படி திருப்பும்போது அந்த இது நமக்கு நகரவே நகராது. நார்மலாக போய் இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே கீழே இழுங்க. அந்த கீழே இருக்கிற இது வந்து டிகிரிஸ் ஆகுது பார்த்தீங்களா. சம்டைம்ஸ் நம்ம வந்து இந்த ஹெட் பார்ட்டில் இருக்கிறது, இந்த கையில் இருக்கிற த்ரெட்டையும் கீழே இருக்கிற த்ரெட்டையும், அதாவது நீடியில் இருக்கிற த்ரெட்டையும் கீழே இருக்கிற த்ரெட்டையும் நம்ம சேமாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் அந்த கீழே இருக்கிற த்ரெட்டு வந்து தானாகவே டிகிரிஸ் ஆகி அது லாக் ஆகும். இல்லைன்னா அந்த டிகிரிஸ் ஆகவே ஆகாது. நம்ம மேலே இருக்கிற த்ரெட் அது பாட்ட வந்துகிட்டே இருக்கும், அது லாக் ஆகாத பொசிஷன்லேயே இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், ரெண்டையும் சேமாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அப்படியே கீழே போகிறோம். கீழே போய் ஒரு ஸ்டிச், அது அப்படியே இழுக்கும்போது லாக் ஆயிரும். பார்த்தீங்களா, லாக் ஆயிடுச்சா. அதுதான் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் சேம் தான், ஆனால் கீழேயும் சேர்த்து போடுறோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்களா டபுளாக தெரியுது. டபுள் பார்க்கவே இது ஒரு மெத்தடாக இருக்கும். எல்லா ஸ்டிச்சஸுமே ஒவ்வொரு டிசைனுக்கு தேவைப்படும். அதுக்காக தான் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுறது. இப்போ இந்த ஸ்டிச்சஸில் தான் உங்களுக்கு த்ரெட்டு வந்து நார்மலாக இழுக்கிறது கற்றுக்கிட்டீங்க. இழுக்கும்போது கீழே டிகிரிஸ் ஆகிறது, அந்த த்ரெட் மேனேஜ் பண்ணுறது எல்லாமே கிளாஸஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் போடுறேன். இங்கே ஒரு குட்டி லாக். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஐடியா வரும், அதை நான் சொல்லுவேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு இந்த இது வந்துச்சுன்ற ஒரு இது தெரியாமல் போயிடும். அதுக்காக சொல்கிறேன். இங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இதில் என்ன நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு மறுபடியும் அதை ரிட்டர்ன் கொண்டு வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். அதுதான் எந்த டைரெக்ஷனில் போனாலும் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுறணும். அதுதான். இப்போ வந்து இன்னொரு ஸ்டிச்சஸ் இருக்குது, அது வந்து ஃபில்லிங் மெத்தட் ஸ்டிச்சஸ் சொல்லுவாங்க. அது எதுக்காகனா, இப்போ இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு இதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு திருப்பி அதை கீழே கொண்டு வரும்போது இது அடுத்து மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு லாக் ஸ்டிச்
நான் இப்போ இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். எண்டு நாட் போட்டு எண்டு நாட் குட்டியாக இழுத்து லாக் பண்ணிடுங்க.